பெரியவன வாங்க வடபி அப்படின்னு உட்காரு. என்னடா வேலை முடிச்சா? நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணை கல்யாணம் கையில இருந்து இன்னும் வெளியில எங்கேயுமே அழைச்சிட்டு போங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அது என்ன அடக்காகிற கோழி குஞ்சா என்ன? நீ அந்த வேலைக்கு போற, வேலை செய்யற இடத்துல 4 பேரை பாக்குற பேசுற. பாவம் அந்த பொண்ணு கட்டிட்டு வந்த நாள் இருந்து அது மூஞ்ச நான் பாக்குறேன், என் மூஞ்ச அது பாக்குது. நான் தாலி கட்டி அழைச்சிட்டு வந்திருக்கேன். கல்யாணம் பண்ணிருக்க பொழுதுக்குதான் பசங்க கூட ஊர் சுத்திட்டு இருந்தேன், கூட்டு கல்யாணம் பண்ணி வச்சா. வெளியில எங்கேயாவது அழைச்சு கிழிச்சிட்டு போயிட்டு வந்தா என்ன? என்னடா நீ இன்னமும் இப்படி இருக்கிற? போ எங்கேயாவது அழைச்சிட்டு போயிட்டு வா. அப்புறம் எங்க பெரியவனா அடிப்பாங்கல்ல, சம்பளத்துல காசு போட்டு வச்சுக்கிறேன். வீட்டுல வந்து சோறு துணாதீங்க, துட்டு எடுத்துட்டு போய் வெளியில ஹோட்டல்ல எங்கேயாவது சோறு துணுங்க. அப்புறம் பூக்கு ஏதாவது வாங்கி கொடுறா. பனி பெய்யுது, மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் வீடு வந்து சேருங்க. புரியுதா? பார்த்து அழைச்சிட்டு போயிட்டு வாடா. நான் மாலாக்கா மோனாண்ட நல்லா ஐஸ் வைக்கிற போலியே, மர்மோளுக்கு இந்த சப்போர்ட் பண்ற பாத்த பின்னாடி வழக்கு மத்தல அடி வாங்காம இருந்தா சரி. இப்போ இருக்கிறவளெல்லாம் ஓட்டியுமே நம்ப முடியல. நீ பாட்டுக்கு இப்பவே அங்க அழைச்சிட்டு போய் இங்க அழைச்சிட்டு போங்கிறா. இதுதான் சாக்குன்னு பாரு. அவன் மோனை கொத்தோட புடுங்கிட்டு தனி குத்தனை அழைச்சிட்டு போறா. அப்புறம் நல்லா குந்திருப்பா பாரு. இப்படி இவ்வளவு எல்லாம் கொடுக்காதக்கா. மாமியார்னா மாமியார் கண்ட்ரோல்லே எடு. வந்தவளை நீ பாட்டுக்கு மாவும் கூட போயிட்டு வாங்குற. இதுதான் சாக்குன்னு அவ கைக்குள்ள போட்டு முடிஞ்சு வச்சுவா. அப்புறம் நீ இப்படி ஆயிட்டு நீ தான் முன்னாடி தோத்திட்டு போற பாரு. பாடி சோப்டப்பா நான் நீ மூணு பேசிட்டு இருந்த ஓட்டி கட்டின்னு வந்து நிற்கிறியா? ஆட இவ வேற பொடி போக்கத்தவள என் வீட்டுக்கு வந்துக்கிறா மூத்த மருமவா என் மோமா. இதுங்க ரெண்டும் நல்லா இருந்தா தானே நமக்கு பாக்குறவங்க கண்ணுக்கும் நல்லா இருக்கும். நீயே யோசிச்சு பாரு, வீட்டுக்கு வந்த மருமோள்கிட்ட நம்ம போய் குடஞ்சு விழுந்துட்டு இருந்தாக்கா அவளுக்கு நம்ம பிள்ளைய சந்தோஷமா வச்சுக்க மாட்டாள். கடி இருந்தாலும் என் வீட்டுக்கு ஏன நம்பி வந்திருக்கா. எப்பனெல்லாம் விட்டுட்டு வந்த பொண்ணு எப்படி நம்ம குடும்பப்படுத்த மனசு வரும்? நம்ம மாமியா இருந்தா தான் நம்மள அப்படி வச்சுக்கிட்டாங்க. அதே தப்பா நாமளும் பண்ணிட்டாக்கா அப்புறம் அந்த பிள்ளைங்க எப்படி சந்தோஷமா வாழும்? இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைய பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளை நல்லா இருந்தா நம்ம கண்ணுக்கு நல்லது தானே. இதை தூக்கிட்டு வந்துட்டா சொம்பு தூக்கிட்டு நியாயம் சொல்றதுக்கு போடி இப்போ உன் வீட்டுல 1008 நடக்குதுல, உன் குடும்பத்துல நடக்கிறத பாரு. பெருசா வந்துட்டா நியாயம் சொல்றதுக்கு. நம்ம மாமே நம்ம கண்ணுக்கு நல்லா இருந்தா அழகு தானே. என்னதான் சொல்ல? போமா போய் உன் வீட்டாண்ட நடக்கிறது என்னன்னு பாரு. இங்க நடக்கிறது அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்றதுக்கு வரலாம். உன் வீட்லயே 1008 நடக்குது. இது அத்தை வீட்டுல என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு பஞ்சாயத்துக்கு சொம்ப தூக்கிட்டு எங்க பெரிய ஜட்ஜ் மாதிரி அச்சிப்பா இப்படியே தெரியுது. வீட்டுக்கு ஒண்ணு இருக்குது இது மாதிரி. வீட்டுக்கு ஒண்ணு ஊருக்கு ஒண்ணு நாட்டுக்கு ஒண்ணு.